அஸ்ஸலாமு அலைக்கும் தௌஹீத் ஜமால், நல்லா இருக்கீங்களா? வலைக்கும் சலாம் அல்லாஹ் தஆலா வரகாத்து. நல்லா இருக்கேன். தௌஹீத், நீங்கள் இந்த கியாமுல் லைல் வந்து முன் வக்தில் தொழுகிறீங்களா இல்லை பின் வக்தில் 2-2:30 மணிக்கு தொழுகிறீங்களா? முற்பாசி தொழுவது கிடையாது, தூங்கிட்டு எழுந்து தொழுவது தான் கியாமுல் லைல். சாதாரணமாக மற்ற 30 நாட்கள்லேயும் சாதாரணமாக தொழுதும் 9 மணிக்கு. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு 2:30 மணிக்கு தொழுதும். கடைசி 10ங்கிறதுனால அல்லா சொல்ல செஞ்சுருக்காங்க. நீங்கள் தொழு வைக்கிற பள்ளியில் இந்த தொழுகைக்கு நிறைய பேர் வர்றாங்களா இல்லை ஆட்கள் குறைவாக வர்றாங்களா? நீங்கள் எந்த தொழுகை கேட்குறியா? சுபு கேட்குறீங்களா? இல்லை இல்லை, இந்த 2:30 மணி தொழுகை தான். 2 மணி தொழுகை தான். கூட்டத்தை கேட்குறீங்க எவ்வளோ வருங்கிறது? மக்கள் வர்றவங்க, அதாவது கியாமுலையில் பொறுத்த வரைக்கும் அஹமதுல்லா மாஷா அல்லா பள்ளி ஃபுல்லாக நிறைஞ்சிடும். பள்ளி நிறைஞ்சிடும். நீங்கள் தொழு வைக்கிற பள்ளி வேறுண்டா எத்தனை நபர்கள்னு சொல்ல முடியுமா? டோட்டலாக தொழுவா இருந்தால் எத்தனை பேர் தொழுவலாம் கேட்குறீங்க? டோட்டலாக எத்தனை பேர் தொழுவான்னு சொன்னால் கீழே ஒரு 40, ஒரு டோட்டலாக சொன்னால் சேர்த்து ஒரு 80 பேர் தாராளமாக தொழுவலாம். நான் என்னுடைய உடல்நிலை காரணமாக நான் முன் வக்தில் தான் தொழுகிறேன். 9 மணிக்கு தொழுது முடிக்கிறேன். அது அந்த சமயத்தில் ஒரு 5 பேர் 6 பேர் தான் தொழுகிறாங்க. இந்த பள்ளியிலையும் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இரவு தொழுகைக்கு வந்து பள்ளி நிறைஞ்சிருது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பேராவது இந்த தொழுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, உங்கள் பள்ளியில் சுபுஹுக்கு எத்தனை பேர் வர்றாங்க? இதே அளவு கூட்டம் வருதா, இல்லை இதோட கூடுதலாக வருதா, இல்லை அதோட குறைவாக வருதா? உண்மையிலேயே கேட்ட கேள்வி வந்து சார் கேட்ட கேள்வி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே கியாமுல் லைலுக்கு வர்ற கூட்டத்தில் ஒரு கால்வாசி பகுதி தான் சுபுவுடைய ஜமாத்துக்கு வர்றாங்க. மேலே போகிறதுக்கெல்லாம் ஆகுது, கீழே இந்த ஒரு 2 சஃப் தான். ஆனால் அதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரமலானுடைய காலங்கள் தாண்டிடுச்சுன்னா அந்த ஒரு சஃப் தான் நிற்கும். அது உண்மையிலேயே ஒரு ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். சார் கேட்ட கேள்வி ரொம்ப பயனுள்ள கேள்வி. இந்த பள்ளியிலையும் கூட நான் இரவு நேரத்தில் நான் தொழு வைக்கல, இருந்தாலும் அவங்க சொல்கிற ரிப்போர்ட் படி ஒரு 50 பேர்கிட்ட 55 பேர்கிட்ட தொழுகிறாங்க. ஆனால் சுபுவுக்கு பார்த்தோம்னா ஒரு 22-23 பேர், 2 சஃப் கிட்டத்தட்ட நிறையுது. இதே கொஞ்சம் எனக்கு அவ்வளோ இது பிள்ளைங்க மத்தியில், மக்கள் மத்தியில் இதை நம்ம வந்து இதனுடைய தன்மையை விரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. காரணம், இது ஃபர்லு தொழுகை, கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தொழுகை. முடிஞ்ச வரைக்கும் ஜமாத்தா தொழ வேண்டிய தொழுகை. கியாமுல் லைல் கூட ஜமாத்து கட்டாயம் இல்லை. தனியாக வீட்டில் தொழுதாலும் அதே அளவு கூலி எல்லாம் கொடுக்குறான். இருந்தாலும் சேர்ந்து தொழுகிற நன்மையை நினச்சி வர்றாங்க. ஒரு ஆள் 10 பேர் சேர்ந்து வந்தாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து வந்துடுறாங்க, நன்மையை நினச்சி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம இதை வந்து மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த தொழுகையை விட முக்கியமானது ஃபஜருடைய தொழுகை. இதை நீங்கள் செய்ய அவ்வளோ அக்கறையோடு வர்றவங்க அதை விட ஃபஜருக்கு இன்னும் அக்கறையோடு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறது. என்னென்னா, இந்த பள்ளி மார்க்கெட் பகுதியில் இருக்குது. இங்கே தொழு வருவாங்க, இரவில் தொழு வருவாங்க, பலரும் வருவாங்க. வந்துட்டு அவங்கவுங்க வீடு பகுதியில் போய் வீடு பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் தொழுதெல்லாம் அப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். எனக்கு அது சந்தேகமாகவே தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறது, நீங்கள் தொழக்கூடிய ஏரியாவில் தொழுகிறவங்களாம் ஒரு ஏரியாவில் தொழுகிறவங்க, அவங்க அந்த ஏரியாவில் கியாமுல் லைலுக்கு வந்தாங்கன்னா இரவு தொழுகைக்கு கட்டாயம் இது சுபுஹ் தொழுகைக்கு கட்டாயம் வரணும். வரலைன்னா அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம அவங்கள்ட்ட உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் அதை வந்து சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது. நம்மளும் மக்கள் மத்தியில் அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? உண்மையிலேயே நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மக்கள் இடத்துல போய் சென்றடைய வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி என்ன நினச்சிட்டிங்கன்னா, நம்ம அந்த விஷயங்களே, இந்த சுபுனுடைய வக்தனுடைய நேரங்களே தெரியாமல் தூங்கக்கூடிய மக்களை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஏதோ நோன்புக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக அமல்களை ஏற்படுத்தி கொண்டு அதனால் நன்மை இருக்குதுன்னு நினச்சி செய்யக்கூடிய மக்களையும் பார்க்குறோம். ஆனால் அப்படிலாம் அசுலாக கற்றுத்தரலாம். நமக்கு நன்மைகளை அதிகமாக செய்யணும், குர்ஆன் ஓதுறது, தஸ்பீஹ் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக ஈடுபடணுங்கிறது அசுல்லாவுடைய ஒரு நோக்கம். ஆனால் இன்றைக்கி அது மாறி போச்சு. இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த இரவு தொழுகையில் அதிகமாக கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் தொழுகைக்கு இடமா இருக்கட்டும் அல்லது வேறு எங்கே வேணும் இடமா இருக்கட்டும், பெரும்பாலும் என்னுடைய இடங்கள் வந்து நான் என்ன பெரும்பாலும் எதை கண்டிக்கிறேன்னு சொன்னால், இந்த ஃபர்தா இல்லாமல் வர்றது மெயினாக. நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய தெக்காக்களில் வந்து ஃபர்தா இல்லாமல் போகிறாங்க. ஃபர்தா இல்லாமல் போகிறதுனால என்ன ஒரு இது ஏற்படுதுன்னு சொன்னால், ஆடைகளை வெளிக்காட்டிக்கிறது. நான் என்ன ஆடை போட்டிருக்கிறேன், நீ என்ன ஆடை போட்டிருக்கேன், நான் கண்கூட பார்க்குறேன். நம்ம சொந்த பந்தங்கள்லேயும் அந்த மாதிரி போகக்கூடிய காட்சியிலையும் பார்க்குறோம், சத்தம் போடவும் செய்வோம். ஆக இப்படி இதுக்கே போகக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அப்போ அங்கே இபாதத் அடிபட்டு பேசுது, அது ஒரு காரணம். அப்போ கியாமுல் லைலுக்கு வர்றவங்க இதுலேயும் கவனம் செலுத்தணும்.
இன்னொரு விஷயம், அப்படியே கேமுலைக்கு அதை தாண்டி நல்ல எண்ணத்தோடு வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஃபஜ்ர் தொழுகைக்கு நீ சொல்கிற மாதிரி வர்றதில்லை. உண்மையிலேயே அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதெல்லாம் அப்படிலாம் இருக்குமானால் கண்டிப்பாக அதை வந்து நம்ம தவிர்த்தே ஆகணும். அதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் நமக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால் அசுல நிறைய ஹதீஸ்களில் வரலாறுல படித்தோம்னு சொன்னால் ஒரு இபாதத்தை செய்கிறாங்க, நைட்டு ஃபுல்லாக நின்று செய்கிறாங்க, சுபுக்கு வரலன்னு சொன்னால் அந்த இபாதத்து வீணாக போயிருக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அதில் எந்த போஜனும் நமக்கு கிடையாது. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக மக்களாகிய நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டுட்டு ஒரு தொழுகையை தொழுவோமே ஆனால், சுன்னத்தான தொழுகை நஃபிலான வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு அதில் எந்த விதமான தேவையும் கிடையாது. அல்லாஹ்தாலா அதை அங்கீகரிக்க போவதும் இல்லை. ஏண்டா ஃபஜ்ரோட ஜமாத் அது கடமையாக்கப்பட்டது. அதை செய்யாமல் வேறு எந்த இபாதத் செஞ்சாலும் எடுத்துக்க மாட்டான். அதனால் இன்ஷா அல்லாஹ் ஃபர்லுடைய தொழுகையை கரெக்டாக செய்யுங்க. உண்மையிலேயே சாருடைய இந்த கேள்விகள் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி உண்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக நீ கடைபிடிக்கணும். கேம்லைலுக்கு வந்துட்டு போய் அப்படி சாப்பிட்டு படுத்துட்டா நீ தொழுதுக்கு எந்த விதமான ஒரு போஜத்தையும் அல்ல தரமாட்டான். அதனால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் முடிந்த வரைக்கும் ஃபஜ்ருடைய தொழுகையில், அதுவும் குறிப்பாக நோம்புடைய காலங்களில் இன்னும் நன்மை அல்லாஹ் வாரி வழங்குறான், நேரடியாக வந்து தர்றேன்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதுக்குண்டான கூலிகளை பெற்றுக்கொள்வதில் அதிகமான ஆர்வங்கள் எடுத்துக்கொண்டு அதுக்குண்டான வழிவகைகளை நீங்கள் செஞ்சுக்கிறணும். கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், சோர்வுகள் இருக்கும், இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய இபாதத்து தான் இறைவனிடத்தில் மிகவும் ஒரு பரிசுத்தமானதாகவும் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த சார் மூலமாக வந்து ஒரு நிகழ்ச்சியை மக்களுக்கு நாம் நினைச்சிடும் தெளிவுபடுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ் சாருடைய இந்த கேள்வினால மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவடைஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ்.